குக்கு வித் கோமாளி ஷூட்டிங் ஸ்பாட்ல திவாகர் எப்படி நடந்துகிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும், குறிப்பா பெண்கள் கிட்ட, திருமணமான பெண்கள் கிட்ட அவர் நடந்துகிட்ட விதம், இது எல்லாத்துக்கும் பக்காவான ஆதாரம் தயாரா இருக்கிறதாவும் மாகாபா, புகழ் அப்புறம் கானா வினோத் இவங்க 3 பேரும் ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியமானது, ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய திருமணமான பெண்கள் கிட்ட வந்து கேளுங்க, அவங்க திவாகர் பத்தி புட்டு புட்டு வைப்பாங்க. நிஷாவா இருக்கட்டும், அதே மாதிரி மற்ற கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே திவாகர் முகம் சுளிக்கிற மாதிரி எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக தெரிவிச்சிருவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நிஷா கிட்டையோ இல்லை மற்ற கண்டஸ்டன்ஸ் கிட்டையோ இப்போ ரீசெண்டாக ஆடாக இருக்கக்கூடிய சித்து ஸ்ரேயா இவங்களாம் கூட ஆரம்பத்தில் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக திவாகரால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி திவாகர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்கும்போது மாகாபா ஓப்பனே சொல்லிட்டாரு, ஒரு பொண்ணுகிட்ட போய் தப்பாக பேசவே தப்புங்க. திருமணம் ஒரு பெண்கிட்ட போயிட்டு இத்தனை நாள் நீ உங்க ஹஸ்பண்ட் கூட இருந்துட்ட, இன்னைக்கு ஒரு நாள் ஏன் கூடன்னு சொல்றாரு. இது வந்து எப்படிங்க காமெடியில் வரும்? யோசிச்சு பாருங்க. டிவியில் எடிட் பண்ணி இதை போட முடியுமா? இது வந்து பிக் பாஸ் ஷோ கிடையாது, ரொமான்ஸ் பண்ணுறது, காமெடி பண்ணுறது, அடுத்த நாள் அவங்க பேரை மாற்றிக்கிறதுக்கு. இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. கிட்டத்தட்ட 6 சீசன் பேரை காப்பாற்றி இப்போ 7வது சீசன் வந்திருக்காங்க. இந்த சீசனில் முதலாக நான் வந்து ஆங்கராக எடுத்து வச்சிருக்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க தெரியுமா? அந்த குக் வித் கோமாளியுடைய ஒரு கோமாளிகளும் ரொம்ப எஃபர்ட் போடுறாங்க. இவரும் ஒரு கோமாளி தான் வந்தார், ஆனால் அதுக்கேற்ற ஒரு பேரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் மாகாபா கொந்தல் செஞ்சிருக்காரு. இப்போ இதை பற்றி அறந்தாங்கி, நிஷா உட்பட எக்கச்சக்கமான போட்டியாளர்கள் வந்து கப்புள்ஸாக கலந்துக்கிறாங்களே, அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் திவாகர் நடந்திருக்காராம். அது எதுவுமே வெளில சொல்ல முடியல, ஆனால் அது எல்லாத்துக்கும் வீடியோ ஆதாரம் இருக்குங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. வீடியோ ஆதாரத்தை அவங்க ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமான இன்னொரு காரணமும் இருக்கு. சென்னையில் போன வாரம் கம்ப்ளைண்ட் கொடுத்த திவாகர் அதுக்கு பெருசாக ஆக்ஷன் எடுக்கல. மாகாபா, புகழ், கானா வினோத் இவங்கெல்லாம் ஸ்டேஷனில் ஆஜராகி அதுக்கு விளக்கம் கொடுத்து திவாகர் பண்ண தப்பெல்லாம் புட்டு வச்சுட்டாங்க. அதனால திவாகருக்கு எகென்ஸ்டாக தான் அங்கே திரும்பி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாரு, மதுரைக்கு போயிட்டு அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எகைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. மாகாபா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டை குடிச்சிட்டு வராரு, அதே மாதிரி கானா வினோத் வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாரு, புகழ் வந்து தரக்குறைய வார்த்தைகளையும் குடும்பத்தை எடுத்தும் பேசுறாருங்கிற மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வச்சு புகார் கொடுத்துருக்காரு. இப்போ அந்த புகார் அடிப்படையில் மறுபடியும் மாகாபா, புகழ் அப்புறம் கானா வினோத் இவங்க 3 பேருமே ஸ்டேஷனில் ஆஜராகி அவங்க விளக்கத்தை கொடுக்கணும். அதுவும் மதுரைக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி போகிற பட்சத்தில் இவங்க கூட இருந்த ஒர்க் பண்ண அந்த குக் இருக்காங்கல்ல, அறந்தாங்கி நிஷாவாக இருக்கட்டும், அதே மாதிரி ஐநாள் துணை சோழனோட ஒய்ஃபாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நேரில் வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆதாரத்தை அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக திவாகருக்கு எகென்ஸ்டாக தான் திரும்பும். ஏன்னா இந்த ஷோவில் திவாகர் எப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம், ஆனால் முழுமையாக அவன் காமிக்கலையாம். இப்படி தான் அண்டா காக்கசம் ஷோவில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டீம் வந்தவங்க போகும்போது திவாகர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே போயிட்டாங்களாம். அது வந்து மாகாபாவே பேட்டில் தெரிவிச்சிருக்காரு. அதனால தான் அந்த ஷோவில் அவர் தூக்கிட்டோம், ஆனால் நான் சொல்லி தான் அவர் அந்த ஷோவில் தூக்கிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு. வரக்கூடிய எல்லா பொம்பளைங்கிட்டையும் மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு, பேசக்கூடிய வார்த்தையில் பேசுகிறாரு. ஒருத்தவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்கன்னா நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். அதுக்குன்னு அவங்க முகம் சொல்லிக்கிற மாதிரியோ அவங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரியோ பேசக்கூடாதுல்ல. அதை தான் திவாகர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஃபேக் பப்ளிசிட்டிக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அவருக்கு எதிராக கருத்து பரவிட்டு இருக்கு. அறந்தாங்கி, நிஷா உட்பட எக்கச்சக்கமானவங்க இப்போ அவங்களுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.